சுதாகங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாயிருக்க படம் தான் பராசக்தி. 1960 காலகட்டங்கள்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தின ஒரு கதை தானாம். புறநானூறு அப்படிங்கிற ஒரு பெயர்ல மாணவர் புரட்சி படம் நடத்திட்டு இருக்க சிவகார்த்திகேயன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக சில போராட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு போராட்டத்தின் போது ஒரு ட்ரெயினை வழிமறிச்சு சிவகார்த்திகேயன் தலைமையிலான குழுவு எரிச்சிடுறாங்க. அப்போ அந்த ட்ரெயின்ல பயணிக்கிற போலீஸ் அதிகாரியான ரவி மோகனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த சண்டையில ரவி மோகனுடைய விரல் பறி போயிருது. அந்த சூழல்ல தன்னோட உயிர் நண்பனை போராட்டத்தின் அப்போ பறி கொடுக்கிற சிவகார்த்திகேயன் அன்னையிலிருந்து போராட்டத்தை கைவிட்டுறாரு. தன்னால யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது அப்படின்னும் போராட்ட உணர்வை தன் மனசுலேயே குழி தோண்டி புதைக்கிறாரு. அந்த நேரத்துல சிவகார்த்திகேயனை பழிவாங்க ரவி மோகன் துடிச்சிட்டு இருக்காரு. சில வருஷங்களுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனுடைய தம்பி அதர்வாவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குறாரு. போராட்டத்தில் இருந்து தம்பியை பின்வாங்க செய்கிற முயற்சிகளில் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து ஈடுபடுறாரு. இப்படி இருக்க சூழல்ல மதுரையில் நடக்கிற ஒரு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் போது கருப்பு கொடி காட்டுறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை அதர்வா தலைமையிலான குழு திட்டமிடுறாங்க. அதே நேரம் ஹிந்தி தெரியாத காரணத்தினால மத்திய அரசினுடைய வேலை பறி போற அதிர்ச்சியில சிவகார்த்திகேயனும் அங்கு சேர்றாரு. போராட்டத்தை தடுத்து நிறுத்த ரவி மோகனும் அந்த இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, போராட்டம் நடந்துச்சா, சிவகார்த்திகேயனை ரவி மோகன் சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான கேள்விகளுக்கு நடுவுல தான் மீதி கதை நகருது.